10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 6 and 7ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பார்ப்போம். சேஞ்ச் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ் இன் தி சார்ட். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நவுன், வெர்பு, அஜெக்டிவ், அட்வெர்பு அப்படின்னு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நவுனில் இருந்து வெர்பு, அஜெக்டிவ், அட்வெர்பு எப்படி மாற்றுறது, அதே மாதிரி வெர்பில் இருந்து நவுனு, அஜெக்டிவ், அட்வெர்பை மாற்றுறது, ஸோ அஜெக்டிவில் இருந்து வெர்பு, நவுனு அண்டு அட்வெர்பை மாற்றுறது, ஸோ அட்வெர்பில் இருந்து அஜெக்டிவ், வெர்பு, நவுனாக எப்படி மாற்றுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது பார்த்திங்கன்னா நவுனில் இருந்து, அதாவது எக்ஸாஷன் அப்படிங்கிறத வார்த்தையை எப்படி வெர்பாகவும் அஜெக்டிவாகவும் அட்வெர்பாகவும் மாற்றுறது. பார்த்திங்கன்னா நவுனில் இருந்து அஜெக்டிவாக மாறுது அப்படின்னா ஒரு வார்டு, அந்த வார்த்தையோட அந்த நவுன் இருக்கு இல்லையா, அதோட ஒய், எல்ஒய், இஎன், இடி, ஏஎல், OUS, FUL, ISH, IVE, able, some, less, less. ஸோ இந்த வார்த்தைகளோட இந்த வேர்ட்ஸோட அந்த வார்த்தை முடியும். ஸோ அப்படி முடிஞ்சால் அது வந்து அஜெக்டிவ். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்பில் இருந்து எப்படி அஜெக்டிவாக மாற்றுறது அப்படின்னா ஏபிள், ஒய், ஃபுல், IVE, சம், இடி, டி. இந்த வெர்புங்கிற வார்த்தையோட நம்ம பார்த்திங்கன்னா வைடன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இதில் ஏதாவது ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அஜெக்டிவ் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வெர்பு. அட்வெர்பு வந்து எப்போவுமே எல்ஒயில் முடியும். எல்ஒயில் முடிக்கக்கூடிய எல்லா வார்த்தையும் அட்வெர்பு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்பில் இருந்து நவுன். வெர்பில் இருந்து நவுனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா NESS, ANCE, TION, MENT. ஸோ இதை நம்ம சேர்த்தோம்னா நமக்கு வெர்பு வந்து நவுனாக மாறிடும். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் கட்டாயம் இங்கிலீஷ் டிக்ஷனரியை அப்பப்போ பார்த்துருக்கணும். சரி, நவுன்லேருந்து அஜெக்டிவ் பண்ணுறோம். அஜெக்டிவ்லேருந்து நவுன் பண்ணணும்னா இந்த வார்த்தைகள்லாம் எடுத்துடணும். ஸோ ஒய், எல்ஒய், இஎன் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம்னா அஜெக்டிவ்லேருந்து நவுனாக மாறிடும். அதேமாதிரி அஜெக்டிவ்லேருந்து வெர்பும் அதே மாதிரி தான். ஏபிள், ஒய், FUL, IVE இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா வெர்பாயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்பில் இருந்து நவுனு, அதேமாதிரி அட்வெர்பில் எல்ஒய் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த வார்த்தை கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாஷன் அப்படின்னு இருக்கு. எக்ஸாஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வெர்பு எப்படி அப்படின்னா TION, அதாவது நவுனில் இருந்து வெர்பு இல்லையா. பாருங்கள், வெர்பில் இருந்து நவுனு, நவுனில் இருந்து வெர்பு. இந்த TION ஆட் ஆனால் வெர்போட நவுன் ஆகும். அப்போது அந்த TION ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வெர்பு கிடைக்கும். ஸோ எக்ஸாஸ்ட். ஸோ TION முழுசாக ரிமூவ் பண்ண முடியாது, ION ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸாஸ்ட்டு. அடுத்தது அஜெக்டிவாக எப்படி மாற்றுறது அப்படின்னாக்கா இதிலிருந்து பாருங்கள், நமக்கு அஜெக்டிவ் எதுலேருந்து மாற்றுறோம், வெர்பில் இருந்து அஜெக்டிவாக மாற்றுறோம். ஸோ எக்ஸாஸ்டில் இருந்து நம்ம ஏபிள் அப்படிங்கிற வேர்டை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாஸ்டபிள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ வெர்பில் இருந்து அஜெக்டிவாக மாற்றிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வெர்பு. அட்வெர்பு வந்து எக்ஸாஸ்டிவ்லி அப்படின்னு எல்ஒய் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த அட்வெர்பு கிடைச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வைட்னஸ். இது வந்து நவுனாக இருக்குது. நவுனில் இருந்து வெர்பை மாத்திரம். பாருங்கள், நவுனில் இருந்து வெர்பை மாத்திரம் NESSஐ ரிமூவ் பண்ணிடணும். அப்போது வைடன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்பில் இருந்து அஜெக்டிவாக மாத்திரம். அப்போது வைடு வரும். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன்ஸில் இதுலேயும் வராது. இப்போ ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, அதில் இதுவும் ஒன்று. எல்லாத்துக்குமே வந்து நம்ம NESS, ANC தான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸு இதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வைட்லி அப்படிங்கிறது அஜெக்டிவோட எல்ஒய் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு அட்வெர்பு கிடச்சிரும். வைடு, வைட்லி. அடுத்தது மேட்னஸ். மேட்னஸ் அப்படிங்கிறது நவுனு. ஸோ நவுனில் இருந்து வெர்பு. அப்போ நவுனில் இருந்து வெர்பில் இருந்து நவுனுக்கு NESS சேர்த்துறோம். இப்போ நவுனில் இருந்து வெர்புக்கு NESS ரிமூவ் பண்ணிடும். ஸோ மேட்னஸ் வந்து மேடன். ஸோ மேடன் வந்து அஜெக்டிவ் வந்து மேடு. இதோட எல்ஒய் சேர்த்துட்டோம்னா நமக்கு மேட்லி. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ஷன். TION ரிமூவ் பண்ணிடணும் நவுனில் இருந்து வெர்புக்கு. TION ரிமூவ் பண்ணிட்டால் நமக்கு பர்ஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அட்ஜெக்டிவும் பர்ஃபெக்ட் தான். இதோட எல்ஒய் சேர்த்துட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்ட்லி அட்வெர்பு கிடச்சிரும். ஸோ நமக்கு இந்த 4 கண்டிஷன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா வார்த்தைக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த வார்த்தைக்கு இது பொருந்தும்.
அடுத்தது நெக்ஸ்ட்டு read the following sentences and change the form of the underlined words as directed. அதாவது இந்த சென்டென்ஸில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒரு ஒரு வேர்டை, அந்த வேர்டை அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் கொஷின், his family was screaming and offering him food. இதில் ஸ்க்ரீமிங் அப்படிங்கிற வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம அட்ஜெக்டிவாக மாற்றணும். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸையும் நம்ம அட்ஜெக்டிவாக மாற்றுறதுக்கு அந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் என்ன டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடணும். ஸோ அந்த டென்ஸ் மாறாமல் தான் மாற்றணும், டென்ஸை மாற்றிடக்கூடாது. ஸோ வாஸ் ஸ்க்ரீமிங்னு இருக்குது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேர்பு. அப்போ இந்த வேர்பு என்ன காலத்தில் இருக்குது, என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. சரி, அடுத்தது இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு இருக்கு இல்லையா, ஸ்க்ரீமிங், அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். அடுத்தது கொஸ்டின், இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீமிங்கிறது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது அதை அட்ஜெக்டிவாக மாற்றணும் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு. ஸோ அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுக்கு என்ன கண்டிஷன். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, அண்டர்லைன் பண்ண. அடுத்தது ஃபஸ்ட்டு டென்ஸு. ஸோ டென்ஸ் வந்து வாஸ் ஸ்க்ரீமிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, தமிழில் இறந்த தொடர்காலம். ஸோ நம்ம மாற்றக்கூடிய, அதாவது டூ அட்ஜெக்டிவ்க்கு மாத்திரம் இல்லையா இந்த சென்டென்ஸை, அதாவது இந்த வேர்டை மாற்றும்போது இந்த டென்ஸு மாறாமல் இருக்கணும். அடுத்தது அண்டர்லைன்டு வேர்ட்ஸு. அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் வந்து ஸ்க்ரீமிங்னு இருக்குது. ஸ்க்ரீமிங்கிறது பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா தமிழில் எச்சவினை அல்லது வினை எச்சம்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருந்தால் அது பார்ட்டிசிபிள். ஸோ அதுக்கு வெர்பு என்ன, ஸ்க்ரீம், ஐஎன்ஜியை எடுத்துடணும். அப்போ ஸ்க்ரீம், அப்போ ஸ்க்ரீமுங்கிறது வெர்பு, நம்ம வெர்பில் இருந்து அட்ஜெக்டிவ்க்கு மாற்ற போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் வந்து டூ அட்ஜெக்டிவ்க்காக மாற்றுங்கிறாங்க. சரி, அட்ஜெக்டிவ்ங்கிறது என்னது, பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல் எதுக்கு உரிக்கும், எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெயர் உரிச்சொல் எப்பயுமே நவுனுக்கு முன்னாடி, அதாவது அட்ஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அப்போ நவுனை பற்றி சொல்லும், அதுதான் அட்ஜெக்டிவ். சரி, இப்போது சேஞ்ச் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்க்ரீமிங் அப்படிங்கிறதுக்கு வெர்பு, அது பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டான வேர்டு என்னென்னா ஸ்க்ரீமு. அட்ஜெக்டிவும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீமிங் தான் வருது. இந்த சென்டென்ஸில் அவங்களே ஸ்க்ரீமிங்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ரீமிங்னு இங்கே அட்ஜெக்டிவ் மாறி இருக்குது. ஸோ வேறு வார்த்தைகள்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கேற்ற வார்த்தைகள் மாறி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபரிங்னு இருக்குங்க. ஆஃபரிங் ஹிம் ஃபுட்டு, அதாவது ஆஃபரிங்கிறதும் பார்ட்டிசிபிள், அதாவது எச்சவினை, வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு. அப்போது ஆஃபருங்கிறது தான் வெர்பு. பாருங்கள், ஆஃபரிங்கிறது நம்ம என்னவாக மாற்றலாம், வாஸ் ஆஃபரிங். ஏன் வாஸ் ஆஃபரிங் போடணும், இது இறந்த காலம். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே என்னது, இறந்த தொடர்காலம், அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இதையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் போடணும். சரி, ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹிஸ். இந்த பார்த்திங்கன்னா நமக்கு இதை அட்ஜெக்டிவாக மாற்றிட்டோம் இல்லையா ஸ்க்ரீமிங்னு. இந்த ஸ்க்ரீமிங்கை தூக்கி ஃபேமிலிக்கு முன்னாடி, அதாவது ஃபேமிலிங்கிறது நவுனு. ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி வாஸ் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். இதுதான் ஆன்சர். இது எல்லாமே எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும்னு இல்லை, இது புரியறதுக்காக தான் நம்ம இது எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாமில் போடக்கூடாது, இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த ஆன்சர் மட்டும்தான் நம்ம எழுதணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின், தி யங் சீகள் கேவ் அவுட் எ லவுட் கால். இப்போ பாருங்கள், இந்த லவுடுங்கிறது அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அட்வெர்பாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இது என்ன டென்ஸு, இந்த சென்டென்ஸு கேவுங்கிறது வெர்பு. அந்த கேவ் என்ன டென்ஸில் இருக்குது, என்ன காலத்தில் இருக்குது அப்படின்னா இறந்த காலத்தில் இருக்குது. சரி, அண்டர்லைன் வேர்ட்ஸு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்க்கணும். என்ன கொஸ்டினுக்கு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாற்றணும், அட்வெர்பாக மாற்றணும். அப்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டென்ஸு கேவு, கேவுங்கிறது கிவ்வு, கேவு, கிவன் வரும். ஸோ கேவுங்கிறது பாஸ்ட் டென்ஸு, இறந்த காலம். இப்போ அண்டர்லைன் வேர்டு பார்த்திங்கன்னா லவுடுன்னு இருக்குது. ஸோ லவுடுங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னாக்கா அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். பாருங்கள், இந்த லவுடு அப்படிங்கிறது நம்ம என்னவை மாற்றணும், அட்ஜெக்டிவை அட்வெர்பாக மாற்றணும். ஸோ அட்ஜெக்டிவை அட்வெர்பாக மாற்றுறது ரொம்ப ஈஸி, எல்வை சேர்த்தா முடிஞ்சிருச்சு. அடுத்தது அட்வெர்புங்கிறது பார்த்திங்கன்னா தமிழில் வினை உரிச்சொல். வினை உரிச்சொல் எதை சொல்லும், எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும், எதை பற்றி விவரிக்கும், வெர்பை பற்றி விவரிக்கும். வெர்புங்கிறது வினைச்சொல். சரி, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்ணுவோம்.
லவுடுங்கிறது அட்ஜெக்டிவ் இல்லையா? அட்ஜெக்டிவை ஏன்னா ஏன் லவுடு அட்ஜெக்டிவ்னா கால் அப்படிங்கிறது நவுனு, அதுக்கு முன்னாடி லவுடு அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு, லவுட் கால். ஓகேவா? சரி, அட்ஜெக்டிவை அட்வெர்பாக மாத்திரம் அட்ஜெக்டிவோட எல்ஒய் சேர்க்கணும், அதாவது அட்வெர்போட எல்ஒய் சேர்க்கணும். ஸோ லவுடுங்கிறது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவோட எல்ஒய் வந்துடும். ஸோ லவுட்லி. இப்போ பாருங்கள், அட்வெர்பு. அட்வெர்புங்கிறது என்னது? நம்ம எதை மாத்திரமோ அது வெர்பு வார்த்தைக்கு பின்னாடி வரும். அட்ஜெக்டிவ் தான் வந்து நவுனுக்கு முன்னாடி வரும். அட்வெர்பு வெர்புக்கு பின்னாடி அடுத்தது வரும். சரி, இப்போது டென்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், பாஸ்ட் டென்ஸ். இப்போ பாருங்கள், தி யங் சீகல் கேவ் அவுட் எ கால் லவுட்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து லவுட்லிங்கிறது அட்வெர்பாக மாற்றிட்டோம். ஸோ டென்ஸும் கேவுங்கிறது மாறலை, இறந்த காலத்திலே தான் சொல்லியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின், த பேர்ட் கேக்கல்ட் அம்யூஸ்ட்லி வைல் ஃப்ளையிங் அப்படின்னு இருக்கு. இதில் அண்டர்லைன் பண்ண வேர்டு பார்த்திங்கன்னா அம்யூஸ்ட்லி, அதை நவுனாக மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது, என்ன காலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அண்டர்லைன் பண்ண வேர்டு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும்னு பார்க்கணும். அடுத்தது கொஸ்டின் வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மாற்றணும்னு பார்க்கணும். அடுத்தது அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணணும் சர்டைன் கண்டிஷனோட. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது என்ன டென்ஸு இந்த சென்டென்ஸு? இந்த சென்டென்ஸு வெர்பு பார்த்திங்கன்னா கேக்கிள்டுங்கிறத இதில் வெர்பு. இந்த வெர்பு அதாவது வினைச்சொல். இது என்ன காலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இறந்த காலத்தில் இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ நம்ம நவுனுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சென்டென்ஸும் பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும். அடுத்தது அண்டர்லைன் பண்ண வேர்டு அம்யூஸ்ட்லி. அம்யூஸ்ட்லி வந்து இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா அட்வெர்பாக இருக்குது. சரி, அட்வெர்பாக நம்ம என்னவாக மாற்ற போகிறோம்? நவுனாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அட்வெர்பு டு நவுன். இப்போ நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அம்யூஸ்ட்லிங்கிறத நம்ம நவுனாக மாற்றுறதுக்கு, அதாவது அட்வெர்பை நவுனாக மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா வெர்பாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அம்யூஸ்ட்லிக்கு அம்யூஸ் அப்படின்னா அது வெர்பு. அடுத்தது வெர்பில் இருந்து நம்ம என்இஎஸ்ஓ இல்லது ஏஎன்சியோ அல்லது டிஐஓஎனோ அல்லது எம்ஏஎன்ட்டோ நம்ம ஏதோ ஒரு வேர்டை நம்ம சேர்க்கலாம். சரி, அம்யூஸ் அப்படிங்கிறதுலோட நம்ம எம்இஎன்டி சேர்த்தா தான் நமக்கு பார்த்திங்கன்னா என்னவா மாறும்? நவுனாக மாறும். ஸோ அம்யூஸ் அப்படிங்கிற வெர்போட எம்இஎன்டியை சேர்த்துடலாம். அப்போ அம்யூஸ்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், இது அம்யூஸ்ட்லிங்கிறது அம்யூஸ்மெண்ட்டாக மாற்றினோம்னா நமக்கு நவுனாக மாறிடுது. சரி, இப்போ இந்த சென்டென்ஸை எழுதுவோம். The bird cackled in amusement while flying. ஸோ பார்த்திங்கன்னா எம்இஎன்ட்டு சேர்த்திட்டோம், நமக்கு நவுனாக மாறிடுது. அதோட இன் அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்க்கணும். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், the depth of the sea from the ledge scared the seagull. இதை வந்து அட்ஜெக்டிவாக மாற்றணும். இதை டெப்த்தை ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் தான் டென்ஸு, அண்டர்லைன் வேர்டு என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அடுத்தது அந்த கொஸ்டின் மாற்றதுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன். ஃபஸ்ட் பாருங்கள், இங்கே வந்து ஸ்கேட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வெர்பு. அது என்ன காலத்தில் இருக்குது அப்படின்னிங்கன்னா இறந்த காலத்தில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில். இப்போது டெப்த் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா நவுனாக இருக்குது, அதாவது பெயர் சொல்லாக இருக்குது. ஸோ இந்த பெயர் சொல்ல நம்ம இப்போது அட்ஜெக்டிவாக மாற்ற போகிறோம். சரி, நவுனுங்கிறது பெயர் சொல், பெயர் உரி சொல்லாக மாறப்போகுது. ஸோ அட்ஜெக்டிவ் பெயர் உரி சொல்லுக்கு முன்னாடி வரும். ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டெப்த்து அப்படிங்கிறது வந்து என்னவா மாறும் அப்படின்னா டீப் அப்படின்னு மாறும். இதுக்கெல்லாம் அந்த ப்ளஸ் ஆட் பண்ணுற அந்த ப்ளஸ் எல்ஒய் ப்ளஸ் ஐவி அதெல்லாம் வராது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. அதில் நம்ம வந்து இது டிக்ஷனரி பார்த்து தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், நவுனுங்கிறது இதில் எது? சி. அப்போது இது வந்து அட்ஜெக்டிவாக மாறிடுச்சு. எது? டீப்பு. அப்போது நவுனுக்கு முன்னாடி தான் அட்ஜெக்டிவ் வரும். ஸோ டீப் சீன்னு வரும். அப்போ இது எப்படி மாற்றலாம்? the depth of the sea ங்கிறது the deep sea scared the seagull on the ledge அப்படின்னு மாறிடும். அடுத்தது 5th question, the successful flight
of the bird was a proud moment for the seagulls family. இந்த flight இருக்கு இல்லையா, அது வந்து வெர்பாக மாற்றணும். சரி, ஆஸ் யூஸ்வல் தான். என்ன டென்ஸு, அண்டர்லைன் பண்ணது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது என்ன டென்ஸ் அப்படின்னா பாருங்க, த பேர்ட் வாஸ் எ ப்ரவுட் மொமெண்ட் அப்படின்னு இருக்குது. அப்போ வாஸுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அப்போ இறந்த காலத்தில் இருக்குது. இந்த வினை வாஸுங்கிற வினை சொல் இறந்த காலத்தை காட்டுது. சரி, இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கு இல்லையா இந்த வேர்டு ஃப்ளைட்டுங்கிறது, அது வந்து என்னது, ஃப்ளைட்டுங்கிறது பெயர் சொல் ஆச்சுங்களா. இப்போது இந்த பெயர் சொல்ல நம்ம வெர்பாக மாற்றுறோம். ஸோ நவுனில் இருந்து வெர்புக்கு மாறுது. ஸோ நவுனில் இருந்து ஃப்ளைட் அப்படிங்கிறது நவுனு, அது வந்து வெர்பாக மாறும்போது ஃப்ளைன்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால ஃப்ளைங்கிறது ஃப்ளூவாக மாறும். சக்ஸஸ்ஃபுல் ப்ளஸ் ஃப்ளைட் இருக்கு இல்லையா, சக்ஸஸ்ஃபுல் ப்ளஸ் ஃப்ளைட்டு, அது சக்ஸஸ்ஃபுல் அஜெக்டிவாக இருக்குது இல்லையா. அப்போது அந்த அஜெக்டிவ் வந்து என்னவாக மாறும், இந்த ஃப்ளைட் வந்து ஃப்ளூவாக மாறிடுச்சு. அப்போ ஃப்ளூவுக்கு அட்வெர்பு நம்ம சேர்க்கணும். சரிங்களா. இந்த சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த அஜெக்டிவ் இங்கே இருக்கு இல்லையா, அஜெக்டிவ் எப்பயுமே எதுக்கு முன்னாடி வரும், நவுனுக்கு முன்னாடி தானே வரும். அப்போது இது வந்து அஜெக்டிவ். இந்த அஜெக்டிவை நம்ம என்னவா மாற்றணும், அட்வெர்பாக மாற்றணும். சக்ஸஸ்ஃபுல்லி ஃப்ளூ அப்படின்னு மாற்றிடலாம். த பேர்ட் successfully flew and it was a proud moment for the seagulls family. அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஃபஸ்ட் வேர்டு எடுத்துக்குவோம். குவாடுன்னு இருக்குது. குவாட்னா தமிழில் கோடைன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா இது வந்து நவுன். அப்போது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிருந்தோம்னா நவுனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். த கேர்ள் இஸ் குவாடு அப்படின்னா அந்த சிறுமி கோழையாக இருக்கிறாள். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். கிராஜுவலுங்கிறது படிப்படியாக அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு வரும்னா அஜெக்டிவ். பார்த்திங்கன்னா தெர் வாஸ் எ கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ். இன்க்ரீஸ் ஆகுது, என்னது, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ படிப்படியாக அப்படிங்கிறது நமக்கு அஜெக்டிவ் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறோம். ஸோ விற்பனையில் படிப்படியாக உயர்வு ஏற்பட்டது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றது புகழ். இது வந்து வினை வெர்பு. சரி, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டீச்சர் ப்ரைசஸ் தி ஸ்டூடெண்ட். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வெர்பு, டீச்சருங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம வெர்போட எஸ் சேர்க்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிராமர் தெரிஞ்சிருந்தா. ஸோ த டீச்சர் ப்ரைசஸ் தி ஸ்டூடெண்ட். ஆசிரியர் மாணவனை புகழ்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ப்ரைசஸ்ங்கிறது இங்கே வெர்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கரேஜியஸ்னால் தைரியமான. அப்போ இது என்னவாக இருக்குது, அஜெக்டிவாக இருக்குது. இது அஜெக்டிவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். ஷீ இஸ் எ கரேஜியஸ் கேர்ள். அஜெக்டிவ் எதுக்கு முன்னாடி வரும், வெர்புக்கு முன்னாடி வரும். வெர்புங்கிறது இங்கே என்ன, கேர்ள். ஸோ அவள் தைரியமான, அதாவது கரேஜியஸ் தைரியமான சிறுமியாக இருக்கிறாள். ஸோ கரேஜியஸ் நவுனுக்கு முன்னாடி வருது அஜெக்டிவ், நவுனை பற்றி சொல்லுது. அடுத்தது ஃபிஃப்த்து அப்போ வந்தீங்கன்னா ஸ்டார்வேஷனுங்கிறது பட்டினிங்கிறது நவுன், அதாவது பெயர் சொல் வரும். இன் சோமாலியா பீப்புள் டை டியூ டு ஸ்டார்வேஷன். அப்போது சோமாலியாவில் மக்கள் பட்டினியால் இறக்கின்றனர். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது நவுனாக யூஸ் பண்ணி சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம்.